உலக நாடுகளின் வங்கிகள் தங்கத்தை வாங்கி குவித்து வரும் நிலையில் சவுதி அரேபியாவின் மைய வங்கி மட்டும் வெள்ளியை அதிகமாக வாங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சவுதி அரேபிய வங்கியின் இந்த வியூகம் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று என நிதித்துறை நிபுணரான கீர்த்தன் ஏஷா தனது லிங்க்டின் தளப்பதிவில் கூறியுள்ளார். உலக அளவில் மின்னணு சாதனங்கள் பயன்பாடு மிக அதிக அளவில் உயர்ந்து வரும் நிலையில் அதில் பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களில் ஒன்றான வெள்ளிக்கு தேவை அதிகரித்து வருகிறது. இந்த சூழலில் வெள்ளியின் விலை உலக அளவில் வரலாறு காணாத அளவு உயர்ந்துள்ளது. தங்கத்தின் விலையேற்ற வேகத்தை விட வெள்ளியின் விலையேற்ற வேகம் அதிகமாக உள்ளது. தங்கத்தில் செய்வதை விட வெள்ளியில் இரட்டிப்பு முதலீடு செய்யலாம் என ஒரு தரப்பு முதலீட்டு நிபுணர்கள் அறிவுறுத்தி வருகின்றனர். வெள்ளி சிறந்த முதலீட்டு பொருள் என அறிவுறுத்தப்படும் நிலையில் சவுதி மைய வங்கி அதை அதிகம் வாங்குவது கவனம் பெறுகிறது. அமெரிக்காவின் வரி நெருக்கடிகளால் இந்தியாவின் சூரத் நகரத்தில் வைர தொழில் நசிந்துள்ளது. உலகின் வைரம் பட்டை தீட்டும் தொழிலில் 80% பங்கை சூரத் நகரம் மட்டுமே வைத்துள்ளது. இங்கிருந்து ஏற்றுமதியாகும் வைரங்களில் 1/3 பகுதி அமெரிக்காவுக்கு மட்டும் ஏற்றுமதியாகின்றன. ஏற்கனவே சீனாவின் போட்டியால் சூரத் வைர தொழில் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அமெரிக்காவின் வரி நெருக்கடிகள் மேலும் நெருக்கடியை அளித்துள்ளது. ஏற்றுமதிகள் குறைய தொடங்கியுள்ளதால் வேலைவாய்ப்புகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. கூடுதலாக 25% வரி விதிப்பு அமலுக்கு வந்தால் வேலை இழப்புகள் 1 லட்சமாக அதிகரித்துவிடும் என கூறப்படுகிறது. சூரத் வைரங்களுக்கான தேவை குறைந்துள்ளதால் அவற்றின் விலையும் கணிசமாக குறைந்துவிட்டது. கிறிஸ்துமஸ் புத்தாண்டு சீசனுக்கு முன்னதாக ஆர்டர்கள் குவியும் நிலையில் இம்முறை அதுபோன்ற நிலை இல்லை என தொழிலாளர்கள் கூறுகின்றனர். இதையடுத்து நிலைமையை சமாளிக்க வேறு புதிய சந்தைகளை கண்டறிவதுடன் உள்நாட்டு சந்தையிலும் கவனம் செலுத்த சூரத் தொழிலதிபர்கள் முடிவெடுத்துள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கம் ஒரே நாளில் சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 50 ரூபாய் விலை உயர்ந்து 9355 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 400 ரூபாய் விலை அதிகரித்து 74,840 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் விலை குறைந்து 130 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 1000 ரூபாய் விலை இறங்கி 1,30,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் பூந்தமல்லி மற்றும் போரூர் இடையே மெட்ரோ ரயில் சோதனைகள் நிறைவடைந்துள்ளன. வழித்தடம் 4 பூந்தமல்லி புறவழிச்சாலை முதல் போரூர் சந்திப்பு மெட்ரோ நிலையம் வரையிலான சோதனைகளை இந்திய ரயில்வே ஆராய்ச்சி வடிவமைப்பு மற்றும் தர நிர்ணய அமைப்பைச் சேர்ந்த அதிகாரிகள் நடத்தியுள்ளனர். சோதனையில் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு பயண வசதி மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் வழித்தடத்தில் ரயில்களின் இழுவை மற்றும் பிரேக் செயல்திறன் பற்றிய விரிவான சரிபார்ப்பும் செய்யப்பட்டுள்ளது. புதிய தயாரிப்பு நிறுவனம் தொடங்கியுள்ள நடிகர் ரவிமோகன் அடுத்தடுத்த அப்டேட்களை வெளியிட்டு வியக்க வைத்துள்ளார். நடிகராக மட்டும் அறிமுகமாகி இருந்த அவர் ரவிமோகன் ஸ்டுடியோஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியுள்ளார். இந்த நிறுவனம் எடுத்த எடுப்பிலேயே 2 திரைப்படங்களை தயாரிக்கிறது. இவற்றில் அன் ஆர்டினரி மேன் என்ற திரைப்படத்தை யோகி பாபுவை நாயகனாக்கி ரவிமோகனை இயக்குகிறார். புரோகோட் என்ற மற்றொரு திரைப்படத்தையும் ரவிமோகன் ஸ்டுடியோஸ் தயாரிக்கிறது. 2 திரைப்படங்களுக்கான பூஜை ஒரே நேரத்தில் சென்னையில் நடைபெற்றது. புரோகோட் திரைப்படத்தை கென்னிஷா குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். படத்தின் ப்ரோமோவும் வெளியிடப்பட்டது. விழாவில் கார்த்தி, சிவகார்த்திகேயன், எஸ்.ஜே. சூர்யா உள்ளிட்ட பிரபல நட்சத்திரங்கள் பங்கேற்று ரவிமோகனை வாழ்த்தினர். ரவிமோகன் ஸ்டுடியோஸ் நிறுவனம் 2027ஆம் ஆண்டு வரை 10 திரைப்படங்களை வெளியிட உள்ளதாக அறிவித்தார் ரவிமோகன். கடவுள் எனக்கு கொடுத்த பரிசு கெனிஷா என நடிகர் ரவிமோகன் உருக்கமாக பேசியுள்ளார். ரவிமோகன் ஸ்டுடியோ என்ற பட தயாரிப்பு நிறுவனத்தின் திறப்பு விழா சென்னையில் நடைபெற்றது. ஏராளமான திரைப்பிரபலங்கள், தயாரிப்பாளர்கள் கலந்து கொண்ட இந்த விழாவில் பேசிய நடிகர் ரவிமோகன், நான் யார் என்று உணர வைத்தது கெனிஷா என்றும், இப்படி ஒருவர் எல்லோர் வாழ்விலும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதாகவும் பேசினார். ரவிமோகனின் உருக்கமான பேச்சை கேட்டு கெனிஷா கண் கலங்கினார். எங்கே இருந்தாவது கடவுள் அவங்களுக்கு ஒரு விஷயத்தை அனுப்புவார். அது காசாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், எது வேணாவா இருக்கலாம். அந்த மாதிரி எனக்கு ஒரு கிஃப்ட், கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட். அவங்க என்ன நான் யாருன்னு உணர வச்சது அவங்க தான் எனக்கு. அப்படி அவங்க
எப்போவுமே இந்த மாதிரி ஒருத்தர் லைஃப்பில் எல்லாருக்கும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். சேலத்தில் விநாயகர் சதுர்த்திக்கான பூஜை பொருட்கள் விற்பனை களை கட்டியதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் கடைவீதி பகுதியில் பூஜை பொருட்களை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. விநாயகர் சிலைகள், அருகம்புல், எருக்கம்பூ மாலை, அலங்கார குடைகள் விற்பனை களை கட்டின. மேலும் பூஜைக்கு தேவையான பூ, வாழைப்பழம், வாழை இலை, வாழை கன்று, பழ வகைகள் விற்பனையும் விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதனிடையே சேலத்தில் மல்லிகைப்பூ தட்டுப்பாட்டால் விலை கிடுகிடுவென அதிகரித்தது. குண்டுமல்லி 1 கிலோ 2000 ரூபாய்க்கும், முல்லை கிலோ 1200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டன. விநாயகர் சதுர்த்தி, ஓணம் பண்டிகை மற்றும் சுபமுகூர்த்த தினங்களையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர்ச்சந்தையில் பூக்கள் விலை உயர்ந்துள்ளது. கிலோ 500 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பிச்சிப்பூ 1250 ரூபாய்க்கும், கிலோ 600 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மல்லிகை பூ 1600 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இதேபோல கிரேந்தி பூ 70 ரூபாயிலிருந்து 100 ரூபாயாகவும், 200 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பட்டன் ரோஸ் 300 ரூபாயாகவும், 5 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தாமரை பூ 10 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி மற்றும் முகூர்த்த நாட்களை முன்னிட்டு 3100 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் வசதிக்காக கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, நெல்லை, கன்னியாகுமரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்று 675 பேருந்துகளும், 29ஆம் தேதி 405 பேருந்துகளும், 30ஆம் தேதி 380 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. மேலும் 31ஆம் தேதி 875 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இதேபோல கோயம்பேட்டிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு 200 பேருந்துகளும், மாதவரத்திலிருந்து 24 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தனியார் ஆம்னி பேருந்துகள் கட்டணம் உயர்ந்துள்ளதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரசு பேருந்து மட்டுமின்றி தனியார் ஆம்னி பேருந்துகளிலும் மக்கள் அதிக அளவில் முன்பதிவு செய்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தனியார் பேருந்துகளில் கட்டணம் வழக்கத்தை விட 20% வரை உயர்த்தப்பட்டிருப்பதாக பயணிகள் தெரிவிக்கின்றனர். உதாரணமாக சென்னையிலிருந்து மதுரைக்கு 1300 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. அதேபோல திருநெல்வேலிக்கு 1000 முதல் 1500 ரூபாய் வரையிலும், திருச்சிக்கு 800 ரூபாய் முதல் 1250 ரூபாய் வரையிலும் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி விடுமுறை தினத்தையொட்டி ஞாயிறு கால அட்டவணையின்படி நாளை மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என்று சென்னை ரயில்வே கோட்டம் அறிவித்துள்ளது. சென்னை புறநகர் பகுதிகளில் தினமும் 500க்கும் மேற்பட்ட மின்சார ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இருப்பினும் ஞாயிறு, பண்டிகை மற்றும் தேசிய விடுமுறை நாட்களில் வழக்கமாக 40% ரயில்கள் குறைத்து இயக்கப்படும். அந்த வகையில் நாளை விநாயகர் சதுர்த்தி தேசிய விடுமுறை என்பதால் ஞாயிறு கால அட்டவணையின்படி மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என்று சென்னை ரயில்வே கோட்டம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் நாளை கனமழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. காஷ்மீர் மாநிலத்தின் ஜம்மு பகுதியில் 3வது நாளாக கனமழை பொழிந்து வருகிறது. சில இடங்களில் மேக வெடிப்பால் பெருவெள்ளம் ஏற்பட்டுள்ளது. பல மாவட்டங்களில் நிலைமை மோசமாக உள்ளதாகவும் அதிகாரிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் முதல்வர் உமர் அப்துல்லா வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ளம் தேங்கியதால் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. இப்பகுதியில் பெரும்பாலான ஆறுகளில் அபாய அளவை தாண்டி நீர் ஓடுகிறது. நாட்டின் பிற மாநிலங்களுடன் காஷ்மீரை இணைக்கும் நெடுஞ்சாலையில் உதம்பூர், காசிகுண்ட் இடையே போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. நீர்நிலை பகுதிகள், மண் சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் இருந்து உடனே வெளியேற மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது.
உத்தராகண்ட் மாநிலத்திலும் வெள்ள பாதிப்பு நீடிக்கிறது. மிகவும் பாதிக்கப்பட்ட தராளி பகுதியில் ராணுவம், தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படைகள், துணை ராணுவங்கள் முழுவீச்சில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளன. மீட்பு பணிகளுக்கு வசதியாக ராணுவம் தற்காலிக பாதைகளை அமைத்து வருகிறது. யமுனோத்ரி அதிவேக நெடுஞ்சாலை 4வது நாளாக மூடப்பட்டுள்ளது. மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜுவின் கான்வாய் வாகனம் ஜம்மு காஷ்மீரின் கார்கில் அருகே ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அமைச்சர் கிரண் ரிஜிஜு கார்கில் சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஆற்றில் கவிழ்ந்த வாகனத்தில் இருந்த 2 பேரையும் அமைச்சரும் அவரது பாதுகாவலர்களும் மீட்டனர். இதனிடையே தனது வாகனம் குறித்த நேரத்தில் சென்றதால் விபத்திலிருந்து தப்பியதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் மனா அருகே சாலை ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக பியாஸ் நதியில் நீர்மட்டம் மிக வேகமாக உயர்ந்துள்ளது. இதன் விளைவாக அகாடா பஜார் அருகே ஜீப் மற்றும் ட்ரக் உள்ளிட்ட 2 வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. இது தொடர்பான காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றன. இமாச்சல பிரதேசத்தின் குழு மாவட்டத்தில் சேவுபாக் பகுதியில் அமைந்துள்ள ஒரு சிறிய பாலம் ஆற்று வெள்ளத்தில் சில வினாடிகளில் அடித்துச் செல்லப்பட்ட காட்சி வெளியாகியுள்ளது. சீரிப்பாயும் வெள்ளத்தின் வேகம் காரணமாக சில வினாடிகளிலேயே பாலத்தின் ஒரு பகுதி உடைந்து வெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்படுகிறது. தொடர்ந்து பாலம் முழுவதுமாக இடிந்து விழுந்து வெள்ளத்தில் மூழ்கியது. இமாச்சல பிரதேசத்தில் 48 மணி நேரமாக பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக பந்தோ அணையிலிருந்து அதிக அளவில் நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் விளைவாக மாநிலத்தின் பல முக்கிய சாலைகள் வெள்ளத்தால் மூடப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகளும் சரக்கு வாகனங்களும் அதிக அளவில் பயன்படுத்தும் சண்டிகர் மணாலி தேசிய நெடுஞ்சாலை முற்றிலும் மூடப்பட்டுள்ளது. வானிலை சீராகாத நிலையில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக இருக்க மாநில நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. திமுக கொடுத்த 505 வாக்குறுதிகளில் 74.31% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுகவின் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை பட்டியலிட்டு விடியல் எங்கே என்ற புத்தகத்தை அன்புமணி வெளியிட்டார். அப்போது பேசிய அவர் நீட் தேர்வு ரத்து, கல்விக் கடன் ரத்து போன்ற பொய்யான வாக்குறுதிகளை திமுக அளித்திருப்பதாக விமர்சித்தார். வாக்குறுதிகள் தொடர்பாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுடன் நேரடி விவாதம் நடத்த தயாராக இருப்பதாகவும் அன்புமணி குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் நிறைவேற்றாத வாக்குறுதிகளை பற்றி விவாதம் செய்வதற்கு நான் தயாரா இருக்கிறேன். எந்த மேடைக்குன்னா நான் வரேன். ஆக வெறும் 13 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றிய திமுக இன்னைக்கு மக்களை ஏமாற்றி முதலமைச்சர் அவர்கள் 98 விழுக்காடு நாங்கள் நிறைவேற்றி விட்டோம், 97 ஒரு நாள் சொல்றாரு, 98 ஒரு நாள் சொல்றாரு, 90 ஒரு நாள் சொல்றாரு. ஏன்னா அவருக்கு தெரியாது, அது பொய். தான் RSS பாடல் பாடியதால் யார் மனதேனும் பாதிக்கப்பட்டிருந்தால் மன்னிப்பு கேட்பதாக கர்நாடக துணை முதல்வர் DK சிவக்குமார் தெரிவித்துள்ளார். தான் ஒரு உண்மையான காங்கிரஸ்காரன் என்றும் வாழ்க்கையின் இறுதி மூச்சு வரை அவ்வாறே இருப்பேன் என்றும் அவர் உறுதிபட கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் அண்மையில் DK சிவக்குமார் RSS பாடல் ஒன்றை பாடியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அவர் கட்சி மாறுவாரா என்றும் கேள்விகள் எழுந்தது. இந்நிலையில் அவர் விளக்கம் அளித்துள்ளார். முற்றிலும் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட உதயகிரி, ஹீமகிரி என்ற 2 போர் கப்பல்களை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாட்டிற்கு அர்ப்பணித்தார்.
அதிநவீன வசதிகள் கொண்ட இந்த இரு கப்பல்களும் இந்தியாவின் கடல் பகுதி வலிமையை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய அரசின் ப்ராஜெக்ட் ஏ திட்டப்படி இந்த 2 கப்பல்களும் மும்பை மற்றும் கொல்கத்தாவில் கட்டுமானம் செய்யப்பட்டன. எதிரிகளின் ரேடாரில் சிக்காமல் சென்று தாக்கும் வலிமை இக்கப்பல்களின் சிறப்பம்சமாகும். இந்திய பாதுகாப்புத் துறையை தன்னிறைவு அடையச் செய்யும் திட்டங்களில் இது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. உசிலம்பட்டியில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்திய முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக 500க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் தபால் அட்டையில் நன்றி மடல் அனுப்பி வைத்தனர். காலை உணவு திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடக்கி வைத்தார். இதனிடையே முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் 350 மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து பள்ளி வளாகத்திலேயே தேங்க்யூ சிஎம் என்ற ஆங்கில எழுத்து வடிவில் அமர்ந்து நன்றி தெரிவித்தனர். இமாச்சல பிரதேசத்தில் திங்களன்றும் அதிகனமழை நீடித்தது. இதில் ஏராளமான வீடுகள் பாதிக்கப்பட்டதுடன் 2 நெடுஞ்சாலைகளுடன் சுமார் 800 பிற சாலைகளும் சேதமடைந்தன. மழை பாதிப்பு நீடிப்பதால் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நிலச்சரிவு மற்றும் மின்சாரம் துண்டிப்பால் பல இடங்களில் குடிநீர் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. மணாலியில் பியாஸ் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் ஆற்றங்கரை பகுதியில் உள்ள உணவகங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. பியாஸ் நதியில் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரிப்பதால் மக்களுக்கு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 2 மாதங்களில் மட்டும் இமாச்சல பிரதேசத்தில் மழை பாதிப்புகளால் 156 பேர் இறந்துள்ளனர். 38 பேர் நிலை குறித்து தெரியவில்லை. 41 இடங்களில் மேகவெடிப்பு சம்பவங்கள் ஏற்பட்ட நிலையில் 81 இடங்களில் பெரிய அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மழை பாதிப்புகளால் சுமார் 2400 கோடி ரூபாய் அளவுக்கு பொருட்சேதம் ஏற்பட்டுள்ளது. நடப்பு ஆகஸ்ட் மாதத்தில் வழக்கத்தை விட 41 விழுக்காடு கூடுதல் மழை பதிவாகியுள்ளது. நிலத்தின் குத்தகை பாக்கியில் 20 கோடி ரூபாயை SRM ஹோட்டல் நிறுவனம் செலுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருச்சியில் தமிழக சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்திற்கு சொந்தமான நிலத்தில் SRM குழுமம் நடத்தி வந்த ஹோட்டலின் குத்தகையை நீட்டிக்க தமிழக அரசு மறுத்துவிட்டது. இதை எதிர்த்து தொடர்ந்த வழக்கில் SRM ஹோட்டல் நிறுவனத்தினர் 38 கோடி ரூபாய் குத்தகை பாக்கி வைத்திருப்பதாக அரசு வழக்கறிஞர்கள் வாதிட்டனர். இதில் 20 கோடி ரூபாயை 6 வாரத்தில் செலுத்துமாறு SRM ஹோட்டல் நிறுவனத்திற்கு உத்தரவிட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வழக்கை 8 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். டயர் உற்பத்தி நிறுவனமான சியட் சுற்றுச்சூழலுக்கு உகந்த புதிய டயரை அறிமுகப்படுத்தியுள்ளது. குஜராத்தில் உள்ள அதன் ஆராய்ச்சி மையத்தில் உருவாக்கப்பட்ட இந்த டயர்கள் 2 வகைகளில் கிடைக்கின்றன. இந்த டயர்களில் ஒன்று 50 விழுக்காடு பயோ அடிப்படையிலான பொருட்களாலும் மற்றொன்று 90 விழுக்காடு நிலையான பொருட்களாலும் தயாரிக்கப்பட்டுள்ளன. இந்த புதிய டயர் இந்தியாவின் நிலையான போக்குவரத்துக்கான புதிய மைல்கல்லை உருவாக்கும் என்று சியட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் அர்னாப் பானர்ஜி தெரிவித்தார். இந்தியாவின் முக்கிய நகரங்களில் தனது வர்த்தகத்தை விரிவாக்கம் செய்யும் வகையில் ஆப்பிள் நிறுவனம் செப்டம்பர் 4ஆம் தேதி புனேவில் புதிய ஷோரூமை திறக்க உள்ளது. இது இந்தியாவில் ஆப்பிள் நிறுவனத்தின் 4வது ஷோரூம் ஆகும். வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த அனுபவத்தையும் தங்களின் புதிய தயாரிப்புகளை நேரடியாக அறிந்து கொள்ளும் வாய்ப்பை இந்த புதிய ஷோரூம் வழங்கும் என்றும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. முன்னதாக பெங்களூருவில் தனது 3வது ஷோரூமை செப்டம்பர் 2ஆம் தேதி திறக்க உள்ளதாகவும் ஆப்பிள் அறிவித்திருந்தது. இந்தியாவில் அடுத்த 5 முதல் 6 ஆண்டுகளுக்குள் சுமார் 70,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக சுசுகி நிறுவனம் அறிவித்துள்ளது. குஜராத்தில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி மாருதி சுசுகியின் முதல் மின்சார காரான விட்டாராவை 100 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதை தொடக்கி வைத்தார். அத்துடன் மின்சார மற்றும் ஹைபிரிட் வாகனங்களுக்கான பேட்டரி உற்பத்தி மையத்தையும் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அந்நிறுவன தலைவர் டோஷிஹிரோ சுசுகி இந்தியாவின் நிலைத்தன்மை வாய்ந்த வளர்ச்சியை ஆதரிப்பதில் தாங்கள் உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்தார். தாவேக தலைவர் விஜய்க்கு கூடியதை விட நடிகர் சிரஞ்சீவி கட்சி ஆரம்பித்த போது கூட்டம் கூடியது என்றும் இப்போது அந்த கட்சியின் நிலை என்ன என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கேள்வி எழுப்பியுள்ளார். 89 சேவல் சின்னத்தில் ஜெயிச்சார். அவரை பார்த்து யாருன்னு தலைவர் அதிமுக யாருன்னு தெரியாதுன்னா இதுக்கு மேல யாராவது இருக்க முடியும்? இப்படி எல்லாம் ஒரு அரசியலுக்கு அவர் என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு ஒரு நடிகர் பேசுறார். ஆகவே
இதை விட பெரிய கூட்டத்திலாம் பாத்தீங்கன்னா பிரஜா ராஜ்யத்துல சிரஞ்சீவி அந்த கூட்டத்தை எடுத்து பாருங்க, இதுக்கு கம்பேர் பண்ணி பாருங்க, இதெல்லாம் காமிச்சாரு. இன்னைக்கு அவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கட்சியே இல்லாம கலைச்சிட்டு போயிட்டாங்க. பிள்ளையார்பட்டியில் தேரோட்ட திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள விநாயகர் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு வருகின்றது. இதில் உலக புகழ்பெற்ற பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். அங்கு தேரோட்ட திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து விநாயகரை வழிபட்டனர். வாக்கு முறைகேடு குஜராத்தில் இருந்தே தொடங்கியதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரில் ராகுல் காந்தி வாக்காளர் உரிமை யாத்திரை மேற்கொண்டுள்ள நிலையில் அதில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, மக்களவை உறுப்பினர் பிரியங்கா காந்தி ஆகியோரும் பங்கேற்றனர். நாளைய பேரணியில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின், ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். அடுத்தடுத்த நாட்களில் நடைபெறும் யாத்திரையில் கர்நாடக முதல்வர் சித்தராமையா, யுபி முதல்வர் முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோரும் பங்கேற்க உள்ளனர். செப்டம்பர் 1ஆம் தேதி இப்பயணம் நிறைவடைகிறது. நகர்ப்புற பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்ட காலை உணவு திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள புனித சூசையப்பர் பள்ளியில் நடைபெற்ற தொடக்க விழாவில் பஞ்சாப் மாநில முதல்வர் பகவந்த் மான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். திட்டத்தை தொடங்கி வைத்து பள்ளி மாணவ மாணவிகளுடன் சேர்ந்து முதல்வர் ஸ்டாலின், பஞ்சாப் முதல்வர் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் உணவருந்தினர். அப்போது முதல்வர் ஸ்டாலின் அருகிலிருந்த மாணவருக்கு உணவு ஊட்டிவிட்டு மகிழ்ந்தார். விரிவாக்கம் செய்யப்பட்ட இந்த திட்டத்தால் 2430 அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் உள்ள 3,06,000 மாணவர்கள் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மொத்தமாக காலை உணவு திட்டத்தால் பயன்பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை 20,59,000 உயர்ந்துள்ளது. ஆண்டுக்கு ரூபாய் 600 கோடி மதிப்பில் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ள முதல்வர் ஸ்டாலின், இது செலவு அல்ல என்றும் எதிர்காலத்திற்கான சமூக முதலீடு என்றும் தெரிவித்துள்ளார். ஆண்டொன்றுக்கு 600 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. ஆனா இது செலவுன்னு நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு சூப்பரான சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட். இது எதிர்காலத்தில் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல மடங்கு லாபத்தை தமிழ் சமுதாயத்துக்கு தரப்போற முதலீடு இது. எந்நேரம் தமிழ்நாட்டு மாணவ செல்வங்களை நம்பி அவங்க திறமை மேல, அறிவு மேல, ஆற்றல் மேல நம்பிக்கை வச்சு தமிழ்நாடு அரசு இந்த முதலீட்டை செய்யறோம். நீங்க எல்லாரும் நல்லா படிச்சு முன்னேறி தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் பணியாற்றினா அதுதான் இந்த திட்டத்தோட உண்மையான வெற்றி. விரிவாக்கம் செய்யப்பட்ட காலை உணவு திட்டத்தின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான், இந்த திட்டத்தை பஞ்சாபிலும் அறிமுகம் செய்வது குறித்து தனது அமைச்சரவை கூட்டத்தில் பரிசீலிக்க இருப்பதாக தெரிவித்தார். This is a very, very good achievement. So I congratulate Tamil Nadu government, Honorable CM Stalin ji, Deputy CM Saab. I really appreciate it and I will consider it by tomorrow in my cabinet that we should also start in Punjab. So, because children are future of the country and if we save our future, the country will go up. I was talking to Mr. Stalin that almost in every town, in small town in Punjab, there is a South Indian food, there is the upma, there is masala dosa, there is pani puri, there is almost in every town.
So this is a national food now. Your food is national food actually.